வேதம் சொல்லுது, நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும், ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லையே. நீங்க இங்க இருக்கிற எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தா இங்க ஒரு ஆள் இருக்க வேண்டிய அவசியமே, நான் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப அபிஷேகம் நமக்கு தேவையா இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வதற்கு அநேகருக்கு என்ன இல்லை? தாகம் இல்லை. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தாகம் இருந்தா ஆண்டவர் கட்டாயம் என்ன செய்வார்? ஊற்றுவார். அவன் சொல்றான், பாளையத்தில் இருக்கிறவங்க எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை பேசலாம்? தடை பண்ணுங்க. யார் சொல்றது? அத பெரிய ஊழியக்காரனா வரப்போற ஆளு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், பின்னாடி பெரிய ஊழியக்காரனா வரப்போறதுன்றது தெரியாம நிறைய காரியங்களை தடை பண்ணுவோம். தடை பண்ற ஆளை தான் பெரிய ஊழியக்காரனா மாத்துவாரு. அல்லேலூயா. யாரெல்லாம் தடுக்கிறாங்களோ அவங்க நாளைக்கு என்ன ஆயிடுவாங்க? பெரிய ஊழியர். நான் அன்னைக்கு தடுத்தையா, ஆனா கர்த்தர் என்ன செய்யல, விடல. கூடாரத்துக்கு வந்தவங்க சரி பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டாங்க, அவங்க தான் கூடாரத்துக்கே வரலையே. லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர். சர்ச்சுக்கு வந்தவங்க மாத்திரம் இல்ல, லைவ்ல பார்க்கிற உங்களையும் கர்த்தர் ஆவினால நிரப்புவார். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்தாதான் ஆவியில நிரப்புவாரு. நான் லைவ்ல பார்த்துட்டு இருக்கேன், என்னை ஆவியில நிரப்புவாரா? உங்களையும் நிரப்புவார். பாளையத்தில் இருக்கிறவர்கள் மேலே என்ன வந்தது? ஆவியானவர் இறங்கினார். அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள்.